1 minus 1 over 2 square plus 1 over 3 square minus 1 over 4 square plus and so on. Convergent. Gap போட்டு convergent. என்ன convergent கேக்குறாங்க? Absolutely convergent. Conditionally convergent. Conditionally convergent. Not. Almost convergent. If x1 equal to 1 and xn plus 1 equal to square root of 20 plus xn, n belongs to then the sequence xn converges to 3 c. என்னம்மா சி ஆப்ஷன் தப்பா எழுதிட்டா? நாட்டுன்னா நாட்டு தான், நாட்டு கன்வர்ஜென்ட். அப்படியே நாட்டுன்னா நாட்டுன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? கன் வச்சு கேட்டாலும் நான் நாட்டுன்னா நாட்டுன்னு தான் சொல்ல முடியும் என்னால. எதை வந்து பாரு, யோசித்து பாரு. தம்பி நாளைக்கெல்லாம் உட்காந்து டோபாலஜி பார்த்துட்டு வா. டோபாலஜியை வச்சு வெளுக்கிறான். போன வாட்டி கேட்டுக்க பேச்சை கேட்காம போனீங்க. டோபாலஜி வச்சானா இந்த வாட்டி டோபாலஜி வைப்பான், சொல்ல முடியாது. அதனால நாளைக்கு நோட்ஸ் பார்த்துனா நான் நாளைக்கு டோபாலஜி ப்ராப்ளம் போட்டு காட்டுறேன். போடுவோம், நிறைய டோபாலஜி ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு சப்ஜெக்ட் தெரியலாம் பரவாயில்ல, நம்ம தான் படிச்சுக்கிறோம்ல. ரீகால் பண்ணி சும்மா அங்கே போட்டு காட்டுற வேலை தானே எனக்கு, வேற என்ன வேலைங்க? இந்த செட் எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நான் 13 தான் எழுதுறேன்னு வந்துடாத. தெரிஞ்ச வரைக்கும் எழுது, தெரியாத உனக்கு என்ன தோணுதோ அந்த டைம்ல அதை டிக் அடிச்சுட்டு வா. சரி, ஆன்சர் என்ன பாரு. பன்னெண்டு வந்துட்டு அதில் முடிச்சிடும் பயணத்தில். வீட்டுக்கு போயிடலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆன்சர் என்ன? முதல் கொஸ்டின் என்னப்பா? அப்சல்யூட்லி கன்வர்ஜென்டா? கண்டிஷனல் கிடையாதா? கண்டிஷன் தான் போட்டா, மாடுலஸ் போட்டா என்ன வரும்? அதுவும் கன்வர்ஜென்ஸ் தான் வரும். மாடுலஸ் போட்டாலும் கன்வர்ஜென்ஸ் தான் வரும், அப்படியே விட்டாலும் கன்வர்ஜென்ஸ் தான் இருக்கும். கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னா மாடுலஸ் போட்டா தான் கன்வர்ஜென்ட் வரணும், அப்படியே விட்டா டைவர்ஜென்டா வரணும். சரிதானே? மாற்றி சொல்றேனா? ஓ, மாடுலஸ் போட்டா டைவர்ஜென்ட் ஆகணும், அப்படியே விட்டா கன்வர்ஜென்ட் ஆகணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணல, அதனால இதை முடிச்சு விட்டுருக்காதே. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கன்வர்ஜென்டா? சரி, மாடுலஸ் போட்டா அது என்ன வருது? கன்வர்ஜென்ட். நாட் கன்வர்ஜென்ட் தப்பு. இது என்னடா? ஆல்மோஸ்ட் கன்வர்ஜென்ட்.
ஆல்மோஸ்ட் சரி அடுத்த இது சார் சார் எப்படி எதனா சொல்லுங்க ஊத்தாடு இது வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் இல்லடா 1 - 1/2 ஸ்கொயர் + 1/3 ஸ்கொயர் - 1/4 ஸ்கொயர் மாடுலஸ் போட்டா என்ன வருது 1/n ஸ்கொயர் ஆயிடுமா மாடுலஸ் பண்ணா சமேஷன் 1/n ஸ்கொயர் ஃபார்மேட் ஆயிடும்ல இது கன்வர்ஜென்ட் அப்ப மாடுலஸ் போட்டா கன்வர்ஜென்ட் வருது அப்ப அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் தானே இது கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னா மாடுலஸ் போட்டா கன்வர்ஜென்ட் வரணும் அப்படியே வந்து டைவர்ஜென்ட் வரணும் ஆமா தானே இது என்ன ஒரு ஈச் டேர்ம் மாத்தி சொல்லணும் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சொல்ல அதானே சொல்றேன் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னா மாடுலஸ் போட்டா டைவர்ஜென்ட் ஆகணும் அப்படியே இருந்தா கன்வர்ஜென்ட் ஆகணும் மாடுலஸ் போட்டாலும் இது கன்வர்ஜென்ட்டா இருக்குது அப்ப அது கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் கிடையாது அப்ப நாட் கன்வர்ஜென்ட்ன்றாங்க இது தப்பு ஆல்மோஸ்ட் கன்வர்ஜென்ட்னா நீங்க போய் யாரனா கேட்டுவாங்க எனக்கு தெரியல சார் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் தானே சார் இருக்கு டெஃபினிஷன் ஆனா ஆல்மோஸ்ட் கன்வர்ஜென்ட் எதுவும் இல்ல இந்த ரங்கநாயகி பூந்து உள்ள பாரு ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் தானே டெஃபினிஷன் இருக்குது அப்ப ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் கன்வர்ஜென்ட் கொடுத்தா அவதான் ஏதோ கேன கிறுக்கு மாதிரி உனக்கு கொடுக்குறாங்கன்னாக்கா நம்ம அதுக்கு போய் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறதாகு அது மாதிரி வார்த்தையே கிடையாது அது என்ன சரி ஒருவேளை அவங்க கொடுத்து இந்த மாதிரி பிரிண்டிங் ஏதாவது மிஸ்டேக் வருதோ சரி நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல வர்றது என்ன ஆன்சர் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் கஷ்டமா இருக்குது ஓகே நல மரியாவல் அது 5க்கா எப்படி 5க்கு வருதுன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஹைட்ரேஷனா ஹைட்ரேஷன் வச்சா போட்டீங்க ஏன்னா எனக்கு தெரியாது நியூமரிக்கல் வச்சு போட்டீங்களா சும்மா அப்படியே போட்டேன் சார் இது கன்வர்ஜஸ் எல் இது கன்வர்ஜஸ் எல் எதை வச்சு போடுறீங்க எதை 5 சப்ஸ்டிட்யூட் பண்றது 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது 25 பாடா உங்களுக்கு பசங்க 5 தூக்கி போட்டா இங்க என்ன 5 அதாவது என்னன்னா ஒரு கேள்வி கேட்க 20 + xn ஒருவேளை xn கன்வர்ஜென்டா இருந்தா இது எதுக்கு போய் கன்வர்ஜ் ஆகும் √20 + l கன்வர்ஜ் ஆகும் this is equal to l ஏன்னா இது கன்வர்ஜஸ் to lனா இது கன்வர்ஜஸ் to also என்னது l which l satisfying this condition இப்படி போறீங்க கன்வர்ஜென்டா இருந்தா இது கன்வர்ஜென்ட் ஆகாதுன்னா அப்ப நன் ஆஃப் த அபோவ்னு வரும்ல ஏன் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஹைட்ரேஷன் யூஸ் பண்ணி சொல்றீங்களா இத கன்வர்ஜென்ட்கான கேரண்டி இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் ஃபர்ஸ்ட் கன்வர்ஜென்ட் எங்க கொடுத்துக்கறாங்க அப்படிலாம் கொடுக்கல அப்படிலாம் கிடையாது xn வந்து x1 1 x2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க 2 போட்டா என்ன வரும் 21 வரும் அடுத்து 3 போட்டா என்ன வரும் 20 + 21 வரும் மோனோடானிக்லி தெரியல போட்டு பாருங்க பசங்க சொல்றாங்க ஃபிக்ஸட் பாயிண்ட் ஹைட்ரேஷன் யூஸ் போட்டு பாருங்க உங்களுக்கு நியூமெரிக்கல் தெரியலையா அதை போட்டு பாருங்க அதுல ஆன்சர் வந்து 5 வருதான் சரி அடுத்த क्वेश्चन போலாம் உங்களுக்கு தெரியுதுன்னா ஓகே அது எதுக்கு நான் போட்டு பேசி கிடப்பானே ஓகே 2012 வந்துட்டேன் நேற்று 2012 ஒரு 4 வேற போட்டேன் ஐயோ ஜாஃபியா விடுமா அட விடுமா f is bounded f need not be continuous f is continuous actually f going from x to y கிடையாது
எக்ஸ் டு எக்ஸ்ன்னு தான் இந்த அர்த்தமே. இல்லை அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பற்றி பேச முடியாது. அது டெரிவேட்டிவ் எங்க இருக்குது? எஃப் அது போன ப்ராப்ளத்தை அது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்களா? அப்படியா, நியூமரிக்கல் இருக்குதா? சரி ஓகே, எனக்கு தெரியல எனக்கு. சரி இப்போ பாரு எக்ஸ் டு எக்ஸ் இது ஸ்டாண்டர்டா கொடுத்துக்கிற ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா தேராது கான்ட்ராக்ஷன் பிரின்சிபல். எக்ஸ் கான்ட்ராக்ஷன் பிரின்சிபல் இது ரொம்ப முக்கியமானது. இது 10th இது பிஎஸ்சியில் கான்ட்ராக்ஷன் பிரின்சிபல் அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியமானது. டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் ஒய் ஒரு 10 மார்க் கொஸ்டின். இது 10 மார்க்கா இல்லை கொஞ்சம் மார்க் அதிகமாக வர்றதுக்கு கன்ஃபார்மாக வரன்ற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸட் பாயிண்ட் தேர்றதுக்கு வருது கான்ட்ராக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் கான்ட்ராக்ஷனாக இருந்தால் எஃப்க்கு என்னவா இருக்கும்? யூனிக் ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கு. அதான் தேரமே குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இந்த ப்ரூஃப் வந்து இதுவரையும் கேட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கான ப்ரூஃப் எஃப்எஸ் யூனிக் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிருந்தாங்க. யார்? டிஎஃப்ஆர்ல இப்போ சங்கீதா போயிடுச்சு. அங்கே டிஸ்கிரிப்டிவ் முதல் அது ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுச்சு. அப்புறம் ஒரு ரிட்டன் எக்ஸாம் கூப்பிட்டாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்களாம். 10 மார்க் கொஸ்டினா 6-7 கேள்வி கேட்டாங்களாம். அதில் ஒரு 5 எழுதுனா கூப்பிடுவாங்க. அது ஏதுனா என்னச்சு கூப்பிடல அப்படின்னா நல்லா பெட்டராக எழுதிருக்கணும் நிறைய விஷயங்கள. ஸோ அந்த ப்ரூஃப் பார்த்துக்க அது ஈஸியாக தான் இருக்குது. அந்த ஆல்ஃபா லெஸ் தேன் 1ன்றது சீக்வன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி போகிறோம். எக்ஸ்என் ப்ளஸ் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ்என் இது கன்வர்ஜென்ட் எடுத்துனே அப்படியே இந்த ஆல்ஃபா வந்து நான் ரெடியூஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா பவர் 4 வரும். ஆல்ஃபா பவர் n போவோம். இது போஸ்ட் 0வா இருக்கும். அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஒன்று கொண்டு வர மாதிரி அந்த ப்ரூஃப் இருக்கும். அந்த ஐடியா நீ பாரு அப்புறமேட்டுக்கு உட்காந்து. அப்போ திஸ் அ கான்ட்ராக்ஷன் பிரின்சிபல்ன்றதுனால எஃப் ஆஸ் ஏ யூனிக் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான். சரி எஃப் இஸ் பவுண்டடா? ஆமா, இது வந்தாவே என்னது? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா y less than or equal to alpha times d of x mod of f of x minus f of y less than or equal to alpha times mod of x minus y exist போடுவோம் இல்லையா ஆர்ல. இது ஜென்ரலா எனி மெட்ரிக் ஸ்பேஸ்ல எஃப்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் என்னவா இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். சரிதானே? கண்டினியூஸ் நீட் நாட் பி கண்டினியூஸ். தப்பு. எஃப் பவுண்டடா இருக்குமா? என்னப்பா ஹோல் ஆர் டு ஆர் எடுத்தனே இந்த கண்டிஷனை ஐடென்டி ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணுதா? ஆல்ஃபா லெஸ் தென் 1 இருக்குல்ல. எக்ஸ் ஸ்கொயர் என்ற ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணுதா பாரு. ஓ க்ளோஸ் இன்டர்வல் 0 to ஓப்பன் 1ல. சரி ஓகே, இதில் ஓப்பன் 1ல இல்லை 1/2 to -1/2 to +1/2ல எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணா படமாவே பாரு. எக்ஸ் ஸ்கொயர் இப்படி இருக்கும் பாரு. 1ல தான் இப்படி இருக்கும். 1/2ல இப்படி இருக்கும். ஐடென்டி விட கம்மியாக தான் இருக்கும். கரெக்டா? இது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் தான். கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு எஃப்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால என்ன இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ண அந்த இன்டர்வல்ல பவுண்ட் ஆகுது. இங்க என்ன கொடுத்துற? நாட் பவுண்டடா பவுண்டட் தான் வரும். ஓகே, இது ஆல்வேஸ் பவுண்டட் சொல்ல முடியுமா? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல பவுண்டடா இருக்குமா? பவுண்டடா இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்துட்டு வருவோம். வரேன். இப்ப படமாவே பார்க்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் லைன் ஓல் ஆர்ல பார்ப்போம். கரெக்டா தானே? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2x. f of x minus f of y 1/2 காமனா வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? 1/2 into mod of x minus y வருதா? ஃபாலோ பண்ணதா? r வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல்ல இங்க திருத்திருந்து முடிச்சுங்க பாரு. ஏர்மே f of x is equal to x/2
இந்த ஃபங்க்ஷன் ஹோல் ஆர்ல எடுத்துக்க இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுதா பாரு. ஃபாலோ பண்ணோம். f of x minus f of x by 2 minus y by 2 1 over 1 by 2 1 over 1 by 2 சரி 1 over 2 வெளியே எடுத்துட்டியா. mod of x அப்ப ஆல்பா வந்து என்னது இந்த இடத்துல 1 over 2 தான். கரெக்ட் தானே? அந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணு. ஆனா f என்ன கிடையாது, பவுண்டடு கிடையாது. ஸோ அப்போ பவுண்டடா இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ ரெண்டு ஆப்ஷன், ஒன்று கண்டினியூஸ், இன்னொன்று என்னது ஃபிக்ஸடு பாயிண்ட். எந்த நிலவரத்தில் இருக்குது மட்டும் பார்த்துக்கோ கொஸ்டின். அப்படின்னா எந்த அளவுக்கு ஓப்பன் இன்டர்வல் 0,1 அண்ட் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 ஆஃப் ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக். The usual metric compact, connected, bounded, complete. Very bad. தமிழ்நாட்டில் காலேஜில் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து வெரி ஒஸ்ட். ஸ்கூல்ஸ் எல்லாம் பரவாயில்ல எவ்வளோ. என்ன ஆன்சரு என்ன கொடுத்துக்கிறாங்க? ஆர்ல வந்து ஆல் சப்செட்ஸ். சரி ஓகே, என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். எம்டி செட்டு ஹோல் ஆறு நாலும் காம்பேக்டா, கனெக்டடா, பவுண்டடா, கம்ப்ளீட்டானு கேட்குறாங்க. கம்ப்ளீட்டுக்கு இது ப்ராப்ளத்தை கொடுத்துருச்சு, பவுண்டடுக்கு இது ப்ராப்ளத்தை கொடுத்துருச்சு, காம்பேக்டுக்கு இது ப்ராப்ளத்தை கொடுத்துருச்சு. அப்ப என்னது கனெக்டட். கனெக்டடுக்கு இது ப்ராப்ளம் கொடுக்கலையான்னு கேட்குறேன். கனெக்டட் பேசுனாவே செப்பரேஷன் பேச நான் எம்டி செட்டாக இருந்தால் தான் பேசுவோம். அப்போ எம்டி செட்டுக்கு யூ ஹேவ் ஃபைண்ட் a separation ஒரு யூனியன் எம்டி. சரி, ஒரு யூனியன் எம்டி இன்டர்செக்ஷன் எம்டி. ஃபைண்ட் such a நான் எம்டி ஓப்பன் செட். இன்னும் யூனியன் பண்ணா எம்டி செட் வரணும். என்ன எடுத்து பேசுற நீ? எம்டி செட்டுக்கு கேட்குறேன். நான் ஒரு லோகத்தில் இருக்கிறேன், நான் ஒரு லோகத்தில் இருக்கிறேன். என்ன சொன்ன நீ? சொன்ன சாட்டா புரியுது. ஆமா, அது எம்டி செட்டை தான் கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். அதுக்கு ரெண்டு நான் எம்டி ஓப்பன் செட்டு கண்டுபிடிக்கணும். யூனியன் பண்ணா எம்டி வரணும். அப்படி ஒன்று ஒன்னால கொடுக்கவே முடியாது. அதனால எம்டி செட் ஆப்வியஸ் என்னது கனெக்டட். சரி, அடுத்து போலாமா கேள்விங்க? என்னடா 30 ப்ராப்ளம் வந்துருக்கு மாடா? 35 இன்னும் 5 ப்ராப்ளம் தள்ளிடுவோம். அதை காட்டி முடிஞ்சிச்சு. கொஸ்டின் ஈஸி தான். Attempt all the questions. Each question carries 2 marks. Paper 3 2012. Which of the following is incorrect? இப்பதானே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிறாங்க பொழுது. Which of the following incorrect? Hues of second category. Second category. Arrays of second category.
L2 is second category. Every discrete metric. Every discrete metric space is of second category. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. கேட்டகரினா என்ன? ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரினா என்னது? கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸா? கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ். அப்ப ஆல் கவுண்டபிள் செட்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சிங்கிள் நான் வச்சு போலாம். கரெக்டா தானே? அப்ப Q வந்து என்னது? ஃபர்ஸ்ட் கேட்டகரி. R வந்து செகண்ட் கேட்டகரி. Q காம்ப்ளிமெண்ட் என்னது? செகண்ட் கேட்டகரி. அதான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆமா தானே? இந்த தியரி நடத்தும் போதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. சரி, டிஸ்கிரீட் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ்ல செகண்ட் கேட்டகரியா? கவுண்டபிள் யூனியன் நோவேர் டென்ஸா எதனால டென்ஸே கிடையாது. இல்ல அது டென்சிட்டி ஒன்று கலெக்ஷன் பண்ண முடியாது இல்லையா? ஆர் வந்து இன்ஃபைனைட் செட்டா இருந்தா டிஸ்கிரீட் மெட்ரிக் போட்டா. ஆமா தானே? அப்ப தப்பு எது? சார் Q ஃபர்ஸ்ட் கேட்டகரி. Q ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஆனா Q செகண்ட் கேட்டகரி. அதனால என்னது? தவறு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓ, இது ட்ரூ தான், இது ட்ரூ தான். இது என்னது? x equal to r ன்னு எடுத்துக்கு டிஸ்கிரீட் மெட்ரிக் எடுத்துப்பா. அதுல டென்சிட்டி அவனால கண்டுபிடிக்க முடியாது. கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்சிட்டி கண்டுபிடிச்சா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரியா போடலாம். அப்போ உன்னால கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோ டென்சிட்டி கிடையாது அதுல. அப்ப பண்ண முடியாது. அப்ப அது ஆப்வியஸா என்னது? செகண்ட் கேட்டகரி. இப்போ இங்க வந்து ஆர் மட்டும் சொல்லலையா அவங்க? ஆர்ல கேக்குறாங்க. இது ஆர்ல தான் அர்த்தம், வேற எங்க போறது? ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரினா ஆர்ல தான் நம்ம போறோம். ஆர் வேற ஏதோ மெட்ரிக் ஸ்பேஸ்ல தெரியாதுல்ல. ஸோ ஆர்னு கொடுத்துருக்கணும். பட் பரவாயில்ல, விடு போட்டோம். L2னா இதுக்கு பேர் L2. பா முனியம்மா, யாமா முனியம்மா, such that நீ சும்மா இருமா. L2 ஸ்பேஸ்னா செட் ஆஃப் ஆல் சீக்வென்ஸ் ஸ்கொயர் பண்ண பிறகு கன்வர்ஜென்ட் ஆகணும். அந்த சீக்வென்ஸோடைய கலெக்ஷன் தான் L2 ஸ்பேஸ். இப்போ புரிஞ்சுதா உனக்கு? L2னா 1/n L2ல இருக்குமா? ஏன் 1/n 1/n ஸ்கொயர் கன்வர்ஜென்டா இருக்கும். 1/√n இருக்காது. மெட்ரிக் என்ன அதுல? நான் L2 தான் கேட்டேன், மெட்ரிக் பத்தி கேட்கலையே. யூஸ்வல் என்ன? யூஸ்வல் சும்மா சொல்லிட்டு என்ன யூஸ்வல்? அப்போ ஆவி குண்டா தூக்கி அப்படியே தலைமையில போடுதே. எப்பவுமே சொல்லணும்னா யூஸ்வல். இதுல என்ன மெட்ரிக்? டி ஆஃப் xn, yn ஈக்குவல் என்ன வரும்? mod of summation xn minus yn whole power 2 1/2. இப்படி போவோம். அது கம்ப்ளீட். அது இதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனலிஸ்ட்ல எங்கேயாவது இன்ட்ரிக் பண்ணே கேட்பாங்க. L1 கம்ப்ளீட்டா, L2 கம்ப்ளீட்டா அப்படின்னு. சரி, அதெல்லாம் நீ அப்புறம் படிச்சுக்கோ, நீ பெரிய ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா? கம்ப்ளீட் தான் சார். கம்ப்ளீட் தானா? சார் ஆர் செகண்ட் கேட்டகரி தானே? ஆமா, ஆர் செகண்ட் கேட்டகரி தான். ஆர் செகண்ட் கேட்டகரி, ஏரி ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஆர் செகண்ட் கேட்டகரி தான்பா, செகண்ட் கேட்டகரி தான்பா. சரி போவோம், அடுத்தது போவோம். நம்மளும் இந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்குவோம் நம்மள. A incorrect statement. A incorrect statement is la 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 a finite set is closed.
அப்படி the set of all integer is closed. எழுது. The set of all complex number is perfect. The set of all integers perfect. ஏடா விக்னேஷ் மந்திரம் ஓதுற மாதிரி ஊதிங்கிற பதில் சொல்றான். என்ன வருது? செட்டு கொஸ்டின் வேணா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லணும். தெரியல அதெல்லாம். ஏன் க்ளோஸரா? ஏதான் ட்ரோவா இருக்குதா தோணுது. பரவாயில்ல. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தவறான ஸ்டேட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கவும். every finite set is closed in any metric spaceல இது உண்மையான ஸ்டேட்மெண்ட். set of all integer closed in R with respect to usual metricல உண்மையான ஸ்டேட்மெண்ட். set of all complex number is perfect set. perfectனா என்ன அர்த்தம்? யூசுவல் மெட்ரிக் நீங்களா அஸ்யூம் பண்ணி பாக்குறீங்களா எல்லாமே? என்னது perfect setனா என்னது? வர இருமான்ல இல்லையா? perfect setனா என்னது? க்ளோஸ்ட் ஆவும் இருக்கணும், நாட் இன் பவுண்டரி பாயிண்ட், எல்லா பாயிண்ட் லிமிட் பாயிண்டா இருக்கணும். ஏய் நீ இப்ப நெட்ல சர்ச் பண்ணி பாரு, உனக்கு சந்தேகம் இருந்தா பெர்ஃபெக்ட்டா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் சார் பெர்ஃபெக்ட்? நாட் லிமிட் பாயிண்டா இருக்கணும் சார். நாட் லிமிட் பாயிண்டா இருக்குமா? என்ன ஒரு வாட்டி பாத்துக்க. பெர்ஃபெக்ட் செட் சர்ச் பண்ணு. பெர்ஃபெக்ட் செட் சிம்பிளா சொல்லு குயிக்கா. படிக்கும்போது சந்தேகம் வருதுன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பார்த்து வச்சு எழுதி வச்சுன்னா அப்படியே மனசுல பதிஞ்சிடும். பெர்ஃபெக்ட் செட் இஸ் a closed set. ஆமா சார். சிங்கிள் பாயிண்ட் சார். அப்படின்னா செட் உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட் லிமிட் பாயிண்டா இருக்கணும். அதான் எவரி சிங்கிள்டன் செட் இஸ் க்ளோஸ்ட், எவரி சிங்கிள்டன் செட் இஸ் லிமிட் பாயிண்ட்ன்றதுக்கு அந்த செட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட் லிமிட் பாயிண்டா இருக்கணும். அதே போல க்ளோஸ்டா இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். அப்ப இன்டிஜர் வந்து க்ளோஸ் செட் தான். ஆனா இன்டிஜர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட் என்ன கிடையாது? லிமிட் பாயிண்ட் கிடையாது. அப்ப மிகவும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுனா அது இதுதான். காம்ப்ளெக்ஸ் பிளேன் என்னது? பெர்ஃபெக்ட் செட் தான். ஆமா தானே? எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்டா இருக்கும். பேரண்ட் செட் இதுதானே? ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் இதுதான். நமக்கான இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். சரி. ஆமா நான் இந்த மாதிரி சொல்றேனே, நீ நோட்ஸ் எழுதி டிக்கெட்ஸ் வைக்கிறது வைக்க. குரூப்ல வந்து இப்போ நோட்ஸ் கேட்குறாங்க, எப்படி கொடுப்பீங்க? இப்படியே தான் கொடுப்பீங்க, டிக்கெட்ஸ் தான் கொடுப்பீங்க. அவங்களுக்கு எப்படி புரியும்? மைக்கா